அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு வீட்டில் பணம் தங்கணும். ஏதோ பீரோவில் ஒரு 5000 ரூபா நாள் இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய செல்போன்ல நாள் ஒரு 5000 ரூபா இருக்கணும். இதற்கு கீழ் அங்க குறைகிறது என்று சொன்னால் அங்க ஏதோ வீட்டில் ஒரு சின்ன துர்ப்பிச்சா யோகம் கண்டிப்பா இருக்கும். துர்ப்பிச்சா யோகம் இல்லாமல் இருக்காது. அப்ப இந்த துர்ப்பிச்சா யோகத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாரம் என்ன சொன்னா, நம்ம வீடு கழுவி விடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நாளை செலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. எக்காரணத்தை கொண்டு வெள்ளிக்கிழமை வீட்டை அலசி விடக்கூடாது, சீதையை வெளியே போயிடும். இப்போ வியாழக்கிழமையே என்ன சொல்லணும்னா வீடை நல்லா அலசி விட்டுறணும். அலசி விடுவது நல்லது. மாப்பு போட்டு துடைக்கிறதா இப்போ எல்லாரும் வீட்லேயும் வழக்கமாக வச்சுருக்கீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த மாப்பு போட்டு நல்லா துடைச்சோன்னா, அந்த மாப்பு போட்டு துடைக்கும் போது கல்லுப்பு 2 கை நல்லா எடுத்து போட்டு நல்லா அழகாக கலக்கி அந்த மாப்பு போட்டு துடைச்சோன்னா, என்ன வீட்டில் நெகட்டிவ் இருந்தாலும் உப்பை கொண்டு உப்பு கரைசலை நாம் நீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே 100% வேலை செஞ்சிடும். துர்ப்பிச்சா யோகம் போயிடும். ரெண்டாவது, எல்லார் வீட்லேயுமே மர வாசல் கதவு கண்டிப்பாக இருக்கும். மர வாசல் கதவை என்ன செய்யணும்னா, அடிக்கடி என்ன சொல்லணும், நல்லா ஈரத்துணியை வச்சு துடைக்கணும். யாருமே செய்வது கிடையாது. என்ன காரணம்னா என்ன சொல்லணும், எல்லாருக்கும் ஒரு அவசர கதியில் இருக்கிறோம். ஆசை என்பது எல்லா மனிதனுக்கு இருக்கிறது, ஆனால் அவசர கதியில் இருக்கும். அப்போ அந்த மர கதவையும் நல்லா துடைக்கணும், அந்த நிலையையும் நல்லா துடைக்கணும். தொடச்சி என்ன செய்யணும் அப்படின்னா சந்தன குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். வெள்ளிக்கிழமை நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் நல்லா வைக்கணும். அப்போ வீட்டில் இருக்கிற துர்ப்பிச்சாகம் போவதற்கு கல்லுப்பு கரைசலை வச்சு மாப்பு போட்டு துடைக்கணும். கதவு என்பது என்ன சொல்லலாம்னா அந்த மகாலட்சுமி திறந்து வரணும். மகாலட்சுமி கதவை திறக்க சொல்லி உள்ள வரணும். அதை என்ன சொன்னா, நம்ம அந்த கதவை நல்லா தொடச்சி எல்லாம் செஞ்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி சந்தன குங்குமம் வைக்கணும். மாவிலை தோரணங்கள் வெள்ளி செவ்வாய் கட்டணும். செவ்வாய்க்கிழமை மாவிலை தோரணம் 11 இலை, வெள்ளிக்கிழமை 11 இலை. எங்கேயாச்சும் இப்போ மாமரங்கள் ஒவ்வொரு வீட்லையும் வச்சுருக்காங்க, இல்லைன்னா தோட்டங்களில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு மா இலைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கண்டிப்பாக உண்டு. குடும்பத் தலைவர் காலையில் வீட்டை விட்டு வெளியே போனார்னா சாயந்தரம் வரும்போது பணம் கொண்டு வரணும். இது மா இலை தோரணம் செஞ்சிடும். இப்போ மா இலை தோரணம் கட்டணும். பணம் வருவதற்குண்டான வழிகள் இதெல்லாம், பணம் வருவதற்குண்டான வழிகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்க போகும்போது அந்த தலைவாசல்ல எப்பயுமே என்ன சொன்னா, இரும்பு கேட்டு தான் வச்சுருப்பீங்க, இரும்பு கேட்டு தான் போட்டிருப்பீங்க. அதற்கு அடுத்து உள்ள மரவாசல்ல மண் கிளியஞ்சட்டியில் இந்த பக்கத்தில் ஒரு கிளியஞ்சட்டி, இந்த பக்கத்தில் ஒரு கிளியஞ்சட்டி, நல்லா என்ன நெய் ஊற்றி, நெய் கிடைக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அழகாக என்ன செஞ்சிடணும், விளக்கை பொருத்தி விட்டு கதவை பூட்டி படுத்து விடுங்கள். ஏன்னா ஒரு தட்டு கூட அடியில் வச்சுக்கலாம், சின்ன தட்டு அடியில் வச்சு நீட் பண்ணி விளக்கு பொருத்தி விட்டுட்டு படுக்க போயிடணும். நீங்கள் விளக்கு குளிர வைக்கணுமே செய்யணுமே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணும். அது தானாக குளிரட்டும், அதில் எந்த வித தவறும் கிடையாது. அப்போ இதை யார் ஒருவர் ரெகுலராக செய்யணும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மாம்பு போட்டு உப்பு தண்ணி வச்சு துடைப்பதோ, கதவை தொடச்சி சுத்தம் பண்ணுவதோ, இரவில் படுக்க போகும்போது என்ன சொல்லலாம்னா தேங்காய் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி என்ன சொன்னோம்னா 2 மண் கிளியஞ்சட்டியில் விளக்கு பொருத்துவதோ,
ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாம் பிரின்சிபிளாக ஒன்றை கடைபிடிக்க முடியாமல் தான் நாம் எது நாள் வரைக்கும் திண்டாடி கொண்டிருக்கிறோமே தவிர, பிரின்சிபிளாக கடைபிடிக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். கொஞ்ச நாளைக்கு வந்து லேசா சொதப்போம். இதெல்லாம் இயற்கையின் விதி. நடக்க போற குழந்தை வந்து உடனே ஓடிடாது. 4 எட்டு வைக்கும், பொதுக்குன்னு கீழே விழுகும், பிறகு எந்திரிச்சு நடக்கும். கடைசியில வந்து என்ன சொன்னா அதை நம்ம பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அப்ப பணம் தங்குவதற்கு இதுதான் கண்டிப்பான வழி. இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலரா செய்யலாம். ஏன்னா 2 விளக்கு பொருத்தி விட்டு படுக்கிறதுனால எந்த வித தவறும் கிடையாது. இதை கரெக்டாக பண்ணணும். மா இலை தோரணம் கட்டணும். வெள்ளி செவ்வாய் கட்டியாச்சுன்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக பண வருமானம் வரும். இதெல்லாம் எல்லாமே செய்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள். செய்து பார்க்கப்பட்டு அப்படி நடக்கிறதா என்று பார்த்து அது ரெகுலராக வந்து என்ன சொல்றான்னா, இப்போ பெரிய வீடுகளில் வந்து செஞ்சிருவான், வேலைக்காரனை வச்சே செஞ்சிருவோம். கதவை தொடனா தொடச்சிட்டு போயிடுவான். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா, மாயில தோரணம் வந்து இதுல புடியும் கட்டிடுவான். வீட்டு வாசல்ல இருந்து வீட்டம்மா வந்து என்ன சொன்னா வாசல் விளக்கு போட்டு படுத்துறோன்னா ஈஸியாக செஞ்சிருவாங்க. இதெல்லாம் செய்ய முடியும். பெரிய பெரிய இடங்களில் வந்து என்ன சொன்னால் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும், குழந்தைகள் வந்து என்ன சொன்ன வழி வழியாக வந்து என்ன சொன்னா அப்பாவை விட மகன் வசதியாகவும் அம்மாவை விட மகள் வசதியாகவும் ஒரு பெரிய அந்தஸ்தை வந்து இன்றும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் வந்து என்ன சொல்லணும்னா, நாம் பிரின்சிபலாக செயல்படுத்தணும். இதனால் பணம் கண்டிப்பாக வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் தங்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கு அடுத்து போதை பழக்கம் வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்காரரு வருவார், சாயந்தரம் வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வருவார். என்ன பண்ணுறது, அந்த வருஷம் நம்ம மூட் அவுட் ஆயிரும். பெண்களுக்கு மூட் அவுட் ஆயிரும். நம்ம என்ன ஒரு நல்லா வருவார், ஏதோ சந்தோஷமாக பேசி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கலாம். அப்படின்னா வரும்போதே தள்ளாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற குடும்பமாக இருந்தால் அதற்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் வந்து முற்காலத்தில் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் நமக்கு முன்னாடி இருந்த வழியாக இருந்த சந்ததிகளும் செய்து வந்து ஒற்றுமையாக இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ பெண்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய பேச்சை கேட்கணும், குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு இதாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, பெண்கள் எப்பயுமே தன்னுடைய கணவரை வசியப்படுத்த வேண்டும். வசியப்படுத்துறது என்பது சொல்லுகின்ற பேச்சை கேட்கணும், அவ்வளோதான். இதில் வசியம் என்பது என்ன சொன்னா வந்து பெரிய இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சமே வசியத்தோடு தான் இருக்கு. மண் தண்ணீரோடு வசியமாயிரும், காற்று நெருப்போடு வசியமாயிரும், ஆகாயத்திற்கு எல்லா பூதமுமே வசியமாகும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல நீங்க என்ன பூதத்துல பிறந்தீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த்ல நீங்க என்ன பூதத்துல பிறந்தீங்க, 5 பூதத்துல ஒரு பூதத்துல தான் பிறந்திருப்பீங்க. நீங்க அதெல்லாம் தெரியாம வந்து என்ன சொல்றாங்க, எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுடைய பூதம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். அப்ப இந்த பெண்கள் என்ன செய்யணும்னா, குடிகார கணவனை திருத்துவதற்கும் கணவன் தன்னுடைய பேச்சை கேட்பதற்கும் எப்பயுமே பெண்கள் சாண்டல் சோப்பு போட்டு குளிக்கணும். சாண்டல்னா சந்தன சோப்பு இருக்குது, நல்ல கட்டியா இருக்கும், அதான் போட்டு குளிக்கணும். ரெகுலரா அது போட்டு குளிங்க. அதற்கடுத்து பெண்கள் தலையில் வைக்கக்கூடிய பூ முல்லைப்பூ. முல்லைப்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்போ முல்லைப்பூ தலையில் வந்து என்ன சொன்னால் ஒரு சான், பெண்ணுடைய சாணுக்கு ஒரு சான் தலையில் வைக்கணும். உங்களுடைய வீட்டில் வந்து பிரதானமாக கும்பிடக்கூடிய எந்த தெய்வம் ஒன்று வச்சுருப்பீங்க. பிரதானமாக உங்கள் குலதெய்வத்தை கும்பிடலாம், இல்லை வந்து காமாட்சி அம்மனை கூட ஏதோ ஒரு அம்மன் இல்லை ஒரு ஐயாவை நீங்கள் கும்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கும். அந்த ஆதிபத்தியமுடைய தெய்வத்திற்கு சம்மங்கிப்பூ, ஒரு சம்மங்கிப்பூ வந்து என்ன சொன்னால் ஒரு 100 கிராமோ 200 கிராம் விலைக்கு வாங்கி உங்கள் கையால் வந்து மஞ்சள் நூலால் கட்டி அந்த படத்திற்கு வந்து சம்மங்கிப்பூ மாலை போடுங்க. அப்போ சம்மங்கிப்பூ மாலை போடுவதனால்
ஆண் கரெக்டாக வசியமாயிரும். வசியத்தோடைய ரகசியம் இதுதான். சாண்டல் சோப் போட்டு குளிக்கணும், தலையில முல்லைப்பூ வைக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வீட்டில் இருக்கின்ற தெய்வ படத்திற்கு நீங்கள் என்ன சொல்லலாம், சம்மங்கி பூ மாலை போட வேண்டும். அந்த கடையில் கட்டுற மாலை வாங்காதீங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிருப்போம், அது நல்லா இருக்கும். ஒன்லி சம்மங்கி பூ மட்டும், அதை நீங்களாவே கட்டலாம். இப்போ பூ கட்ட தெரியாத பெண்கள் யாருமே இல்லை, எல்லாரும் கெட்ட பழகி இருக்கீங்க. அதை போட்டு என்ன செய்யணும்னா, இது பெண் தன்னிடம் ஈர்ப்பு சக்தியாக இருப்பதற்கு இது சாதாரணமாக எந்த பெண்ணுமே செய்யலாம். இது குடிகார கணவனை திருத்துவதற்கு, அவனை வசியம் பண்றதுக்கு நம்ம பேச்ச கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமல்ல. யார் வேண்டுமானாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சாண்டல் சேப் போட்டு குளிக்கிறது, தலையில முல்லைப்பூ வைக்கிறது, வீட்டில் இருக்கிற சாமிக்கு சமங்கி பூ போடுவது எல்லாம் ஓகே. இதை செஞ்சோம்னா குடும்பத் தலைவர் கண்டிப்பாக கேட்பார், பேச்சை கேட்பார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்கு அடுத்து இந்த குடிகார கணவனை திருத்துவதற்கு என்று ஒரு வழி இருக்கிறது. யாரு அவங்ககிட்ட எல்லாம் குடிக்காதன்னு சொன்னாலோ, சிகரெட்டு குடிக்காதுன்னு சொன்னாலோ குடிச்சவன் நிறுத்த மாட்டான். ஆனால் தெய்வம் நிறுத்தும். நீங்கள் உங்களுடைய வழிபாடு என்பது தெய்வம் நிறுத்தும். எப்படி நிறுத்தும்? வீட்டில் பஞ்சமுக விளக்கு ஏற்றும். பஞ்சமுக விளக்கு மண்களின் சட்டியிலே இப்ப விக்குது. இல்ல பஞ்சமுக விளக்கு வீட்டுல வச்சீர்கள் என்று சொன்னால் என்ன ஒண்ணு, பஞ்சமுக விளக்கு வீட்டில் பொருத்தினீர்கள் என்று சொன்னால் அங்கு மாமிசம் பரிமாறக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது ஒரு சட்டம். பஞ்சமுக விளக்கு வச்சாச்சா அது என்ன சொன்னா சைவ குடும்பமாக மாறிவிட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அதை நீங்கள் பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மை என்று புலப்படும். அப்ப தன்னுடைய கணவன் குடிக்கக்கூடாது, கெட்ட சவகாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்னா பஞ்சமுக விளக்கு ஏற்றுங்க. வழக்கமா நீங்க 6 மணிக்கு ஏற்றுவீங்களா, 6:30 மணிக்கு ஏற்றுவீங்களா, ஏற்றுங்க. இதுதான் பணம் வருவதற்கு என்ன செய்யணும், வீடு சுத்தமாக இருப்பதற்கு, துர்ப்பிச்சாயோகம் போவதற்கு என்ன செய்யணும், பெண்கள் கணவனை வசியப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன சொன்ன கணவனுடைய குடி கெட்ட பழக்கங்கள் அனைத்து விதமானதும் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே வீடியோக்குள்ள சொல்லியாச்சு. இதெல்லாம் என்ன சொல்றான்னா ஒரு அற்புதமான விஷயங்கள். இதை யார் ஒருவர் பிரின்சிபிளாக நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ, யார் ஒருவர் பிரின்சிபிளாக கடைபிடிக்கிறீர்களோ அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. கணவன் என்ன சொன்னான்னா தப்பான வழிக்கு போக மாட்டார், மது மாமிசங்களுக்கு அடிமையாக மாட்டார், பிற பெண்களுக்கு அடிமையாக மாட்டார், வீட்டில் பணம் தங்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். இத்தனை ஒரு பிரின்சிபலான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வீடு என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அற்புதமாக 4, 8, 12 பாவங்கள் சூப்பரா வேலை செய்யும். உலகத்தில் என்ன உழைப்புக்கு போனாலும் சரிதான், 2, 6, 10 தான் உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறகு ஏற்படக்கூடிய களைப்பை தீர்ப்பது எது தெரியுமா? 4, 8, 12. இது எல்லாருக்கும் புரியறபடி சொல்லணும்னா 4ஆம் இடம் என்பது வீடு, 8ஆம் இடம் என்பது ஆண் பெண் சந்தோஷம், 12ஆம் இடம் என்பது அயனம் சயனம், தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கணும். ராத்திரி படுத்தோம்னா நிம்மதியா தூங்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை என்ன சொல்றான்னா உருவாக்குவதற்கு இயற்கை கொடுத்த பொக்கிஷம் நம்மளுடைய செயல்பாடுகள் தான். இதற்கு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த கோயில்லையும் வரிசையில போய் சொன்னா சாமி கும்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் நிற்க, 6 மணி நேரம் நிற்க, 7 மணி நேரம் நிற்க. நீங்கள் 5 மணி நேரம் நின்னீங்கன்னா என்ன மனோநிலையில நீங்க சாமி கும்பிடுவீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ கோவில்கள் என்ன சொல்றான்னா இது விளக்கு பொருத்துறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. அந்த கோயில்ல எல்லாம் போய் எந்த கோவிலுக்கு மக்கள் போகாமல் இருக்கிறார்களோ அந்த கோயிலுக்கு போய் தூத்து பெருக்கி தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விட்டு ஒரு சின்ன மாலை, ஒரு சான் மாலை அங்கே இருக்கிற தெய்வத்திற்கு போட்டு 2 விளக்கை வெற்றி விட்டு வாருங்கள். உங்களுடைய தலைமுறை என்ன சொல்றான்னா பயங்கரமான யோகமாக இருக்கும்.
இல்லாத இடத்திற்கு, அதாவது பட்டினி கிடப்பவனுக்கு உணவு கொடுக்கணுமே தவிர, நாம் எல்லோருமே என்ன சொல்றான்னா, வயிறு வயிறு வந்து நிரம்ப இருக்கிறவன், கோயில் இருக்கிற வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் பூரா வந்து என்ன செய்வான்னா, என்னப்பா சாப்பிட்டேன், அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க சாமி, சரி அப்போ உனக்கு என்ன வேணும், எனக்கு காசு கொடுங்க சாமி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அவனுக்கு என்ன நீங்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெண்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் வந்து கோடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகங்களும், கோடீஸ்வர யோகங்களும், குழந்தை குட்டிகள் வந்து வளர்ச்சியுடைய விகிதாச்சாரம் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா, ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியமான விதிகள் என்று கூறி பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.